kids, welcome to Kaiko's KK lessons. நாம இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் The Best Policy. இது கிளாஸ் 4 English சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். The Best Policy. Policy அப்படின்னா வந்து என்னது? கொள்கை. எது வந்து சிறந்த கொள்கையா வந்து இருக்கும்? அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர்மையே சிறந்த கொள்கையா வந்து இருக்கும். அதாவது எப்படி வந்து சொல்லுவாங்க? Honesty is the best policy. சரிங்களா? சோ அதுக்கான லெசன் வந்து இது. இங்க வந்து என்ன ஸ்டோரி கொடுத்திருக்காங்க, என்ன மீன் பண்றாங்க அப்படின்றத டீடைலா வந்து பார்க்கலாம். சரிங்களா? சோ இந்த கேர்ள் வந்து என்ன சொல்றா? I give the missing thing to the owner or to the police. Do you? இப்ப யாராச்சும் ஏதாவது ஒரு பொருளோ இல்ல பணமோ வந்து தொலைச்சிட்டாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு சொந்தமானவங்களுக்கு வந்து நான் போய் கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா காவல் நிலையத்துல போய் காவலர்கிட்ட வந்து ஒப்படைப்பேன் அப்படின்னு வந்து இந்த பொண்ணு வந்து சொல்றா. சரிங்களா? சோ இதே மாதிரி நீங்களும் செய்வீங்களா, இல்லைன்னா அந்த பணத்தை வந்து நீங்களே வச்சுப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ நம்ம வந்து என்ன வந்து பண்ணணும், ஆக்சுவலா வந்து அதை வந்து யாருக்கு வந்து உரிமையானதோ அவங்ககிட்டயே வந்து போய் கொடுத்து அதை வந்து சேர்க்கணும். சரிங்களா? சோ அதுதான் வந்து சிறந்த கொள்கையா வந்து இருக்க முடியும். So we also do the same. ஸோ இங்க வந்து ஒரு லிட்டில் பிக்ஷனரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது புகைப்படம் கொடுத்து அதுக்கு மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபுட் ஹில் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? எ லோ ஹில் அட் தி பேஸ் ஆஃப் அ மவுண்டெயின். ஸோ மவுண்டெயின் என்னது? மலை. ஃபுட் ஹில்னா அதோட அடிவாரம் வந்து இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க? ஃபுட் ஹில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது மலையோட அடிவாரம். எ லோ ஹில் அட் தி பேஸ் ஆஃப் தி மவுண்டெயின். மவுண்டனோட பேஸ். சரிங்களா? ஸோ இந்த அடி அதை தான் வந்து ஃபுட் ஹில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது? த்ரோன். த்ரோன்னா என்னது? த சேர் ஆஃப் தி ரூலர் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ த்ரோன்னா அரியணை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ராஜாலாம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரோன்ல தான் உட்காந்துருப்பாரு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நர்ச்சர். கேர் ஃபார் அண்ட் ப்ரொடெக்ட் சம்திங் வைல் தி க்ரூ. நர்ச்சர்னா என்னன்னா வளர்க்குறது. நார்மலாக வந்து வளர்க்குறது கிடையாது. அன்பு பாசம் எல்லாம் வந்து ஊட்டி வந்து வளர்க்குறது. ஸோ அதை தான் வந்து நர்ச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து வளர்க்குறாங்க? கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனோட, பாதுகாப்போடையும் அக்கறையோடையும் வளர்க்குறது தான் நர்ச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிரிசன். பிரிசன்னா எ பிளேஸ் where people who do not follow the law are locked up. பிரிசன்னா சிறைச்சாலை, அப்படி இல்லைன்னா ஜெயில் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து சட்டத்தை வந்து ஒழுங்கா வந்து பின்பற்றலையோ அவங்களுக்கான இடம் வந்து இது. சரிங்களா? ஸோ அவங்கள வந்து இந்த இடத்துல தான் போட்டு அடைப்பாங்க. பிராஸ். பிராஸ்னா என்னது? எ மெட்டல் மேட் பை மிக்சர் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெட்டல், உலோகம் தான். சரிங்களா? ஸோ இது வந்து எதால வந்து ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காப்பர். காப்பர்னா என்னது? வெண்கலம். வெண்கலத்தினாலையும் ஜிங்க்னாலையும் இந்த உலோகம் வந்து உண்டாயிருக்கு. சரிங்களா? பிராஸ்னா வந்து பாத்தீங்கன்னா பித்தளை. Let us learn. இங்க ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்திருக்காங்க. இதோட நேம் வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா The Seven Seeds அப்படின்னா 7 விதைகள். சரிங்களா? ஸோ என்ன கதை கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். Long ago there was a kingdom at the foothills of ஆனைமலை. அதாவது முந்தி ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு இருந்திருக்கு. அதை வந்து ஒரு அரசன் வந்து ஆண்டு வந்திருக்கான். சரிங்களா? ஸோ அந்த நாடு வந்து எங்க வந்து இருந்திருக்கு? ஆனைமலையோட அடிவாரத்துல வந்து இருந்திருக்கு. The kingdom flourished in trade and arts under the rule of their king's ruler. அதாவது அந்த நாட்டை வந்து யார் வந்து ஆண்டா? ஒரு ராஜா வந்து ஆண்டுட்டு வந்தாரு. சரிங்களா? ஸோ அவரோட அரசாட்சிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் வந்து செல்வ செழிப்போட வந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி வியாபாரம், வணிகம், கலைகள் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா தலை தூங்கி வந்து இருந்திருக்கு. சரிங்களா? அவரோட ஆட்சி பீரியட்ல he was respected and revered by all. அந்த ராஜாவை வந்து எல்லா மக்களும் வந்து மதிச்சாங்க. அதே மாதிரி அந்த ராஜா வந்து என்னது? மதிப்புக்குரிய ராஜாவா வந்து இருந்திருக்காரு. சரிங்களா? it has been 30 years under his rule now. அவர் அந்த நாட்டை வந்து எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஆண்டிருக்காரு? 30 வருஷம் வந்து ஆண்டிருக்காரு. one day the aging king woke up worried. அவருக்கு வந்து வயசும் ஆயிடுச்சு. ஒரு நாள் வந்து எந்திரிச்சிருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு வருத்தம் வந்து அவருக்குள்ள வந்து இருந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். He was getting very old and had no heir to take his place. அவருக்கு வந்து வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாரிசும் வந்து இல்லை. வாரிசுனா அவருக்கு வந்து குழந்தையும் வந்து இல்லை. சரிங்களா? ஸோ அவருக்கு அடுத்து வந்து இந்த நாட்டை வந்து யாரு ஆளுவா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் வந்து ஏற்பட்டிருக்கு. He decided to adopt and raise a child as the heir, but he knew
that the adopted child must be honest. ஸோ அதுக்கு வந்து என்ன வந்து முடிவு பண்ணுறாரு, ஏதாவது ஒரு குழந்தைய வந்து எடுத்து அதாவது தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வராரு. பட் ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து இவர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. அதாவது என்னன்னா, நம்ம எடுத்து வளர்க்க போகிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்டாக நேர்மையாக வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட வந்து இருக்காரு. சரிங்களா? To find the child, he held a competition in his kingdom that was open to all. ஸோ அந்த குழந்தை வந்து யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போட்டி வந்து நடத்துறாங்க. சரிங்களா? அந்த போட்டியில வந்து யார் வேணா பங்கு பெறலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க. தி காம்படிஷன் had many levels and spanned for nearly 6 months. அந்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த போட்டியில வந்து நிறைய சுற்றுகள் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த போட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 மாசம் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. சரிங்களா? ஸ்பேன்னா நீட்டிக்கிறது. At the end of it, 5 boys and 5 girls made it to the very last round. கடைசியில வந்து பார்த்தோம்னா அந்த 6 மாச கடைசியில வந்து 5 பையனும் 5 பொண்ணுங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி ரவுண்டுக்கு வந்து தேர்வாயிருக்காங்க. There seemed little to separate them. Each one of them was intelligent, strong and capable. அந்த 10 பேரும் வந்து பார்த்தோம்னா எப்படி வந்திருக்காங்களா, அறிவாளியா வந்திருக்காங்க, பலசாலியா வந்திருக்காங்க, அப்புறம் வந்து திறமசாலியா வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால அந்த 10 பேர்லையும் ஒரு பேரை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா வந்து இருந்திருக்கு. The king said, I have one last test for you all. அந்த ராஜா வந்து என்ன வந்து சொல்றாரு, இன்னும் வந்து கடைசியா வந்து ஒரு தேர்வு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. The one who passes this test will be the winner. யாரு இந்த தேர்வுல வந்து வெற்றி பெறாங்களோ அவங்களே வெற்றியாளர் அப்படின்னு வந்து சொல்றாரு. As you all know, the winner will be the heir to my throne. இந்த போட்டியில வந்து யார் வந்து வெற்றி பெறாங்களோ அவங்களே என்னோட வாரிசா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி இந்த அரியணைக்கு அவங்களே வந்து ஏற்ற நபரா வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. He continued, our kingdom depends on agriculture. So the new leader must know how to grow plants. அப்படியே பேசிட்டே வந்து என்ன வந்து சொல்றாரு, நம்மளோட நாடு வந்து வேளாண்மையை வந்து சார்ந்து இருக்கிறதுனால புது தலைவரா வந்து வரப்போறவங்களுக்கு வந்து எப்படி வந்து தாவரத்தை வந்து வளர்க்கிறது அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. Here are 7 seeds of wheat for each one of you. ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் வந்து 7 விதைகள் வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? அது வந்து எதோட விதை, கோதுமையோட விதையை வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? டேக் தம் ஹோம், இதை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு, பிளான்ட் அண்ட் நர்ச்சர் தம் ஃபார் 6 weeks. அதாவது இந்த விதைகளை வந்து ஊண்டி இதை வந்து நல்லா வந்து வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரிங்களா? எவ்வளவு காலத்துக்கு, 6 வாரத்துக்கு வந்து சொல்றாரு. At the end of the 6th week, we shall see who has done the best job of nurturing them. 6 வார முடிவுல வந்து யாரு நல்லா வளர்த்திருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்றாரு. That person will be the heir to my throne. அடுத்து என்ன சொல்றாரு, யாரு நல்லா வளர்த்திருக்காங்களோ அவங்களே இந்த அரியணைக்கு வந்து வாரிசு அப்படின்னு வந்து சொல்றாரு. சரிங்களா? ஹேர்னா வாரிசு, நர்ச்சர்னா நல்லா வளர்க்கறது, லீடர்னா தலைவர். சரிங்களா? வின்னர்னா வெற்றி பெற்றவர். The children took their seats and hurried home. அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த விதைகளை வந்து எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து வேகமா வந்து போறாங்க. ஹரிட்னா வேகமா. They all got a pot, prepared some soil and sowed their seeds. என்ன பண்றாங்க, போன உடனே அதாவது ஒரு தொட்டி வந்து எடுத்துக்கிறாங்க, அதுல வந்து நல்ல மணலா வந்து கொட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மணல்ல வந்து அந்த விதைகளை வந்து புதைக்கிறாங்க. சரிங்களா? The entire kingdom was excited. அதாவது அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே வந்து ஒரே வியப்பா வந்து இருக்கு, அதே மாதிரி சந்தோஷமாவும் வந்து இருக்கு. They were all anxious to see who the next king would be. அவங்களுக்கு வந்து ஒரே வந்து எதிர்பார்ப்பு, ஈகரா வந்து இருக்காங்க. சரிங்களா? யார் வந்து அடுத்த ராஜாவா வந்து வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட அந்த நாட்டு மக்கள் வந்து இருக்காங்க. One of the finalists was Annie. அந்த 10 பேர்ல வந்து ஒரு பொண்ணோட பெயர் வந்து என்னது, ஆனி. சரிங்களா? The days stretched into weeks, but the seeds failed to sprout. நாட்கள் வந்து வாரங்களா வந்து மாற ஆரம்பிச்சிச்சு, இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஆனியோட விதைகள் வந்து முளைக்கல. சரிங்களா? ஆனி didn't know what had gone wrong. ஆனிக்கு வந்து எது வந்து தப்பா போச்சு அப்படின்றது வந்து புரியல. ஆனி and her friends were heartbroken. ஆனிக்கும் அவளுடைய பெற்றோரும் வந்து மனமுடைஞ்சு போயிட்டாங்க. She had selected the soil with care, put the right manure and very dutifully watered it. அவ என்னெல்லாம் பண்ணியிருக்கா, சரியான மணலை வந்து தேர்வு பண்ணியிருக்கா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் வந்து சரியா கொடுத்துருக்கா, அதே மாதிரி தண்ணியும் வந்து ஊற்றியிருக்கா. சரிங்களா? She had even prayer over it day and night and yet her seeds hadn't grown at all. அது மட்டுமல்ல,
என்ன பண்ணியிருக்கா, ப்ரேயர்ஸும் வந்து பண்ணியிருக்கா. அதாவது காலையிலையும் இரவும் வந்து ப்ரேயர்ஸ் கூட பண்ணியிருக்கா நல்லா வளரணும்னு. பட் ஆனால் அந்த விதைகள் வந்து முளைக்கல. Some of her friends advised her to go and buy new seeds from the market and plant. அவளுடைய சில நண்பர்கள் வந்து என்ன வந்து அறிவுரை வந்து கூறியிருக்காங்க, அதாவது நீ போய் கடைத்தெருக்கு போய் புதிய விதைகள் வாங்கி அதை வந்து ஊண்டிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் தே செட், ஹவு கேன் எனி ஒன் டெல் இஃப் தேவர் தி சேம் சீட்ஸ். நீ போய் வாங்கிட்டு வந்து புதைச்சேன்னா யாருக்கு வந்து தெரிய போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த ராஜா கொடுத்த விதை தான் இதுவா அப்படின்ற மாதிரி யாருக்கு வந்து தெரிய போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனிஸ் பேரண்ட் ஹேட் ஆல்வேஸ் டாட் ஹர் த வேல்யூ ஆஃப் ஆனஸ்டி. ஆனியோட பெற்றோர் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா, எப்பயும் வந்து நேர்மையாக வந்து இருக்கணும், அதோட மதிப்பு வந்து என்ன அப்படின்றத வந்து ஆனிக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. தே ரிமைண்டட் ஹர் தட் இஃப் தி கிங் வாண்டட் தெம் டு பிளான்ட் ஜஸ்ட் எனி வீட், he would have asked them to get their seeds. அடுத்து என்னவும் வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ ராஜாவுக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த கோதுமை விதையை வந்து ஊண்டி வந்து வளர்க்கணும்னா நீங்களே போய் வளங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் ஏன் வந்து அவர் வந்து விதைகளை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியும் வந்து யோசிக்க வைக்கிறாங்க அவளை. சரிங்களா, இஃப் யூ யூஸ் எனி திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் த கிங் கேவ் தட் வுட் பி டிஸ்ஹானஸ்ட். அடுத்து என்ன சொல்றாங்க, அதாவது ராஜா கொடுத்த விதைகளை தவிர்த்து நீயா எதுவும் வந்து பண்ணேன்னா அது வந்து நேர்மையற்ற செயலா வந்து இருக்கும். மேபி யூ ஆர் நாட் டெஸ்டின் ஃபார் தி த்ரோன். இந்த அரியணைக்கு நீ வந்து எழுதப்பட்ட நபரா இல்லாம வந்து இருக்கலாம். இஃப் சோ லெட் இட் பி, இருந்துட்டு போகுது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா, பட் இட் வுட் பி ராங் டு சீட் தி கிங். பட் நீ வந்து அரசனை வந்து ஏமாத்தினேன்னா அது வந்து ஒரு தவறான ஒரு செயல் ஆகும் அப்படின்னு வந்து அவங்க பெற்றோர் வந்து சொல்றாங்க. சரிங்களா, தே டோல்ட் ஹர், ஆனி அக்ரீட். அவங்க சொன்னதுக்கு வந்து ஆனியும் வந்து ஒத்துக்கிறா, ஆமா அப்படி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறா. இட் ஹேட் பீன் 6 weeks நவ். 6 வாரங்கள் வந்து ஆயிருச்சு. சரிங்களா, த மச் அவைட்டட் டே ஹேட் கம். எல்லாரும் எதிர்பார்த்த அந்த நாள் வந்து வந்துருச்சு. த சில்ட்ரன் ரிட்டர்ன் டு தி பேலஸ், each of them proudly carrying a pot of the healthy seedlings. அந்த 10 குழந்தைகளும் என்ன பண்றாங்க, அவங்க தொட்டிகளை வந்து தூக்கிட்டு வந்து வராங்க. சரிங்களா, பெருமையா வந்து தூக்கிட்டு வராங்க, ஏன்னா நல்லா வந்து வளர்ந்துருக்கல செடி, அதனால வந்து தூக்கிட்டு வராங்க. இட் வாஸ் ஆப்வியஸ் தட் தி அதர் 9 had great success with their seeds. அந்த 10 பேர்ல வந்து 9 பேருக்கு வந்து அது வந்து வெற்றிகரமா வந்து நடந்துருச்சு. ஏன்னா எல்லா சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மினேட் ஆகி பிளான்ஸா வந்து மாறிடுச்சு. த கிங் அரைவ்ட். ராஜா வந்து வராரு. he was beaming looking at the children and the pot of healthy seedlings. ராஜா வந்து நடந்து வராரு, குழந்தைகளையும் வந்து பாக்குறாரு, அங்க வரிசையா அடுக்கி வச்சிருக்க தொட்டிகளையும் வந்து பாக்குறாரு. he began walking along the line of pots the children had kept. எப்படி வந்து நடந்து வராரு, அந்த குழந்தைங்க வந்து அந்த தொட்டிகளை வந்து வரிசையா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க, ஸோ அது வழியா வந்து நடந்து வராரு. he asked each of them, is this what grew from the seeds I gave you? ஒவ்வொருத்தவங்களையும் வந்து கேட்கிறாரு, அதாவது நான் கொடுத்த விதைகள் மூலமா தான் இதை வந்து நீங்க வந்து வளர்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. and each of them responded, yes your majesty. ஒவ்வொருத்தவங்களும் என்ன பதில் அளிக்கிறாங்க, ஆமா ராஜா அப்படின்னு சொல்றாங்க. and the king would nod and move down the line. அது கேட்டு வந்து ராஜா வந்து தலையசைக்கிறாரு, அப்படியே வந்து அந்த வரிசையில நடந்து போய்கிட்டு இருக்காரு. சரிங்களா, the king finally got to the last one, Annie. கடைசியா வந்து யார்கிட்ட வந்து வராரு, ஆனி கிட்ட வந்து வராரு. the girl was shaking. அவளுக்கு வந்து உடம்பே வந்து நடுங்குது. she feared that the king might have thrown her into the prison for wasting his precious seeds. அவளுக்கு வந்து என்ன வந்து பயம், ராஜா கொடுத்த விலை மதிப்பற்ற அந்த விதைகளை வந்து வீணாக்கிட்டோமே அப்படின்னு வந்து நினைச்சிட்டு ராஜா நம்மளை வந்து சிறையில வந்து போட்டுருவாரோ அப்படின்ற பயம் வந்து அவளுக்கு. சரிங்களா, what did you do with the seeds I gave you? asked the king. ராஜா வந்து கேட்கிறாரு, நான் கொடுத்த விதைகளை வந்து நீ என்ன பண்ண அப்படின்னு வந்து கேட்கிறாரு. your majesty, I planted them and cared for them every day. ராஜா கிட்ட வந்து ஆனி வந்து என்ன சொல்றா, ராஜா நான் அந்த விதைகளை வந்து ஊண்டுனேன், அதே மாதிரி நல்ல விதமா வந்து பராமரிச்சேன். I am sorry but they failed to sprout, Annie said. பட் என்னை வந்து மன்னிச்சிடுங்க, அந்த விதைகள் வந்து முளைக்கல அப்படின்னு வந்து சொல்றா. she hung her head in shame. அவ வந்து அவமானத்தினால அப்படியே தலையை வந்து கீழே தொங்க போடுறா. போ ஜி தி crowd. அந்த கூட்டம் வந்து என்ன பண்ணுது, அவளை கேலி செய்யுது. சரிங்க, but the king raised his hands and signaled for silence. அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு, தன்னோட கைகளை வந்து தூக்கி அமைதியா இருங்க அப்படின்னு வந்து சிக்னல் வந்து கொடுக்குறாரு கைகள் மூலமாவே. then he said, dear people, behold my hair. அன்பான மக்களே பாருங்க, இவள் தான் எனக்கு அடுத்த வாரிசு அப்படின்னு வந்து சொல்றாரு.
the next leader of our kingdom. இவள்தான் இந்த அரண்மனையோட அடுத்த தலைவர் அப்படின்னு வந்து சொல்றாரு. The people were confused. Why that girl? How can she be the right choice? மக்களுக்கு வந்து ஒரே குழப்பம். ஏன் அந்த பொண்ணு, அவ எப்படி வந்து சரியான முடிவா வந்து இருக்க முடியும், சரியான சாய்ஸா வந்து இருக்க முடியும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. The king took his place on his throne with Annie by his side and said, I gave each of them 7 seeds. ராஜா போய் அவர் அரியணையில வந்து அமர்றாரு. சரிங்களா, ஆனியை வந்து அவரோட சைட்ல வந்து நிப்பாட்டிக்கிட்டு என்ன வந்து சொல்றாரு, அதாவது நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7 விதைகள் வந்து கொடுத்தேன். திஸ் டெஸ்ட் வாஸ் நாட் ஃபார் க்ரோயிங் வீட். இந்த தேர்வு வந்து கோதுமையை வந்து வளர்க்கறதுக்கான தேர்வு வந்து இல்ல. இட் வாஸ் அ டெஸ்ட் ஆஃப் கேரக்டர், எ டெஸ்ட் ஆஃப் ஹானஸ்டி. ஸோ இந்த டெஸ்ட் வந்து எதுக்கான ஒரு டெஸ்ட், குணத்துக்கான ஒரு டெஸ்ட். ஸோ அவங்க வந்து நேர்மையா இருக்காங்களா அப்படின்றதுக்கான ஒரு பரீட்சை. சரிங்களா. If a leader must have one quality, it must be that he or she should be honest. இப்போ ஒரு தலைவர்னு வந்து ஒருத்தவர் வந்து இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு சிறந்த குவாலிட்டி வந்து எதா வந்து இருக்க முடியும், அதாவது அவர் நேர்மையா இருந்தா அதுவே வந்து அவருக்கு வந்து சிறந்த ஒரு குவாலிட்டியா வந்து இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. People should be able to trust the leader. இப்போ ஒரு லீடர் வந்து நேர்மையா வந்து இருந்தாருன்னா அவரை வந்து மக்கள் வந்து நம்புவாங்க. Only this girl பாஸ் தி டெஸ்ட். இந்த பொண்ணு மட்டுமே இந்த தேர்வில் வந்து தேர்வா இருக்கா அப்படின்னு வந்து சொல்றாரு. ஐ கேவ் பாயில் சீட்ஸ் அண்ட் தி பாயில் சீட்ஸ் கேனாட் க்ரோ. நான் வந்து வேக வைத்த விதைகளை வந்து கொடுத்தேன். வேக வைத்த விதைகள் வந்து என்னைக்கும் வந்து வளராது, முளைக்காது. சரிங்களா. ஸோ அப்படி வந்து சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகாதுக்கு வந்து ரீசன். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக வந்து என்ன வந்து தெரியுது, அதாவது தப்போ ரைட்டோ எப்பயும் வந்து ஹானஸ்டா நேர்மையா வந்து இருக்கணும். சரிங்களா. ஸோ நேர்மையா இருந்தோம்னா யாருக்கும் பயப்பட வந்து தேவையில்லை. அதே மாதிரி நேர்மைக்குரிய மதிப்பு வந்து என்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ எப்பயும் வந்து நேர்மையா இருக்க பழகிக்கணும். கிளாசரி இங்க சில மீனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மீன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். கிங்டம், எ ரீஜன் ரூல்டு பை எ கிங். கிங்டம்னா அரசாட்சி. யார் வந்து ஆளுவாத, அரசன் வந்து ஆளுவான். சரிங்களா. ஃப்ளரிஷ்ட், ஃப்ளரிஷ்னா செல்வ செழிப்போடு இருக்கிறது. Developed in a healthy way. Revered, reveredனா மதிப்புக்குரிய. ஸோ ரெஸ்பெக்டட். ஏஜிங், ஏஜிங்னா என்னது, வயசாகிறது. கெட்டிங் ஓல்டு. அடாப்ட், அடாப்ட்னா தத்தெடுத்து வளர்க்குறது. லீகலி டேக் அண்ட் பிரிங் அப். லீடர், லீடர்னா தலைவர். ஸோ ஹெட். நர்ச்சர், நர்ச்சர்னா வளர்க்குறது. ஸோ இதில் வந்து எப்படி வந்து வளர்க்குறது, அன்போடும் அக்கறையோடும் வளர்க்குறது. ஸோ கேர், ப்ரொடெக்ட் அண்ட் க்ரோ. ஆன்ஷியஸ், ஆன்ஷியஸ்னா ஆர்வமா. ஸோ ஈகர். டெஸ்டினி, டெஸ்டினா என்னது, தலையெழுத்து. ஸோ ஃபேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பிஹோல்ட், இங்க பார் அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ அதுதான். ஸோ சி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. த கிங்டம் வாஸ் சிச்சுவேட்டட் இன் தி ஃபுட் ஹில்ஸ் ஆஃப். இந்த ராஜாங்கம் வந்து எங்க வந்து இருந்துச்சு, அதாவது ஆனைமலை அடிவாரத்தில் வந்து இருந்துச்சு. சரிங்களா. ஸோ ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஆனைமலை. ஸோ எடுத்து வந்து எழுதுங்க. ஆன்சர் வந்து என்னது, ஆனைமலை. ஸ்பெல்லிங் வந்து ANAI, ஆனை மலை. MALAI மலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, த கிங் லுக்டு ஃபார் எ, யாருக்காக வந்து ராஜா வந்து தேடிக்கிட்டு இருந்தார், ஒரு நல்ல தலைவருக்காக வந்து தேடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ லீடர், LEADER லீடர். மினிஸ்டர்னா மந்திரி, கிரேட் சோல்ஜர்னா படை வீரர். த கிங் கேவ் டேஷ் சீட்ஸ். ராஜா வந்து எவ்வளவு விதைகள் வந்து கொடுத்தாரு, 7, 7 விதைகளை வந்து கொடுத்தாரு. ஸோ 7, SEVEN 7 seeds. In real, the test is for testing honesty, growing wheat, growing paddy. எதுக்கான பரீட்சை வந்து அது உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அதாவது நேர்மையை சோதிக்கிற பரீட்சை. ஸோ டெஸ்டிங் ஹானஸ்டி, டெஸ்டிங் ஹானஸ்டி. Read the statements and write true or false. இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The king shouted at Annie. ஆனியை பார்த்து ராஜா வந்து கத்துனாரா, இல்ல. ஃபால்ஸ். Annie grew the seeds well. ஆனியோட விதைகள் வந்து நல்லா வளர்ந்துருந்துச்சா, இல்ல. ஸோ ஃபால்ஸ். Annie valued honesty. ஆனிக்கு வந்து நேர்மையின் முக்கியத்துவம் தெரிஞ்சு அதை வந்து அவ வந்து மதிச்சாலா, எஸ். ஸோ ட்ரூ. ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். ஹவு லாங் டிட் தி காம்படிஷன் டேக் டு ரீச் தி ஃபைனல். அந்த போட்டி வந்து எவ்வளவு காலம் வந்து நீடிச்சிச்சு, அதாவது
தி காம்படிஷன், ஸோ டி வந்து கேபிட்டல் வந்து போட்டுக்கோங்க. ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்? தி காம்படிஷன் டேக் வந்து டுக்கா வந்து மாறிடணும். சரிங்களா? ஏன்னா இங்கே டிட் வந்து கொடுத்துருக்காங்க. டுக் இங்கே வந்து பார்த்துக்கோங்க 6 months அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க. தி காம்படிஷன் டுக் 6 months டு ரீச் தி ஃபைனல். ஸோ இப்படி வந்து இங்கே வந்து ஆன்சர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. Why did the king want a leader who knows to grow a plant? அதாவது ராஜா வந்து ஏன் தலைவருக்கு வந்து தாவரம் வளர்க்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து ஏன் வந்து சொன்னாரு? ஏன்னா வந்து அந்த நாடு வந்து வேளாண்மையை வந்து சார்ந்து இருக்கிறதுனால அந்த தலைவருக்கும் வந்து வேளாண்மையை பத்தி தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து இப்படி வந்து ராஜா வந்து சொன்னாரு. சரிங்களா? ஸோ எப்படி வந்து ஆன்சர் வந்து எழுதணும்? த கிங், டி வந்து கேபிட்டல் போட்டுக்கோங்க. வாண்டட், இங்க டிட் இருக்கனால இது வந்து வாண்டடா வந்து மாறிடணும். வாண்டட் எ லீடர் ஹூ நோஸ் டு க்ரோ எ பிளான்ட். இதை ஃபுல்லா எழுதிட்டு அடுத்து வந்து என்ன எழுதணும்? ஆஸ் தி கண்ட்ரி, as the country depends on agriculture. ஸோ இப்படி போட்டு எண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? did the seeds given to Annie sprout? No, the seeds given to Annie didn't sprout. சரிங்களா? ஏன் வந்து ஸ்ப்ரவுட் ஆகல? பிகாஸ் they were boiled seeds. அது வந்து அவிச்ச விதைகள், அதனால வந்து அது வந்து ஸ்ப்ரவுட் ஆகல. சரிங்களா? what did Annie's parent teach her? ஆனியோட பெற்றோர் வந்து அவளுக்கு வந்து எதை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க? Annie's parent teach வந்து என்னவா வந்து மாறும்? taught her to be honest, நேர்மையா இருக்கணும் அப்படின்றது வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? do you think Annie will be a good leader? why? yes, Annie will be a good leader. ஏன் வந்து அப்படி வந்து நினைக்கிறீங்க? ஏன்னா she is honest, because she is honest. ஸோ இப்படி வந்து ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. let us build, இங்க அனிமல்ஸோட சவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட்ஸை வந்து எப்படி வந்து கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாமா என்னென்னு? வாட் சவுண்ட் டஸ் தி பேரட் மேக்? கிளி வந்து எந்த சத்தம் வந்து கொடுக்கும்? கீ 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 அப்படின்னு வந்து கொடுக்கும்ல. டிட் யூ நோ தட் தி சவுண்ட் இஸ் கால்ட் டாக்? ஸோ இந்த மாதிரி சவுண்ட் கொடுக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம்னா டாக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? லைக் தட் தி சவுண்ட்ஸ் மேட் பை அனிமல்ஸ் ஹாவ் நேம்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு விலங்குகள் கொடுக்குற சத்தத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெயர்கள் வந்து இருக்கு. ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 2 பேரட் வந்து பேசிக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஹே ஐ டாக் பியூட்டிஃபுல்லி, நான் வந்து அருமையாக வந்து பேசுவேன் அப்படின்னு இந்த கிளி வந்து சொல்லுது. ஐ டூ வில் டாக், நானும் வந்து நல்லா பேசுவேன் அப்படின்னு வந்து இந்த கிளி வந்து சொல்லுது. போத் ஆஃப் அஸ் டாக், லெட் அஸ் see what our friends do. நம்ம 2 பேரும் வந்து பேசுவோம், பட் நம்ம நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? மங்கி. மங்கி வந்து என்ன பண்ணும்? அதோட சவுண்ட் வந்து சேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மங்கி சேட்டர். நெக்ஸ்ட் வந்து எலிஃபென்ட். எலிஃபென்ட் வந்து என்ன பண்ணும்? ட்ரம்பட் வந்து பண்ணும். லயன் வந்து ரோர், அதாவது லயன் வந்து உருமும். சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா உருமும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கவ். கவ் என்ன பண்ணும்? மோ, மான்ற சவுண்ட் வந்து கொடுக்கும்ல. ஸோ அதை தான் வந்து மோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஷீப்போ கோட்டோ வந்து என்ன பண்ணும்? ப்ளீட் வந்து பண்ணும். ஸ்னேக் வந்து ஹிஸ் பண்ணும். ஹிஸ்னு ஒரு சவுண்ட் கொடுக்குதுல, அதான் ஹிஸ். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட சவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் பார்க், குலைக்குதுல, அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பார்க். ஹார்சஸ் நெய், donkeys bray, rabbits squeak, pigs grunt, cats mew, bees hum, ducks quack, owls hoot, frogs croak, sparrows chirp, cocks crow. சரிங்களா? மேட்ச் தி அனிமல்ஸ் வித் யர் சவுண்ட்ஸ். அனிமல்ஸும் அதோட சவுண்ட்ஸையும் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ஸ். ஹார்ஸ் என்ன பண்ணும்? நெய் பண்ணும். நெக்ஸ்ட் கேட். கேட் வந்து மியாவ் சொல்லும்ல, ஸோ மியூ. டாக்ஸ் பார்க், நாய் வந்து குலைக்கும்ல, ஸோ பார்க். பீஸ் வந்து என்ன பண்ணும்? ஹம் பண்ணும். ஃப்ராக் வந்து க்ராக் பண்ணும். டாங்கி பிரே. ஸோ இப்படி வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க.
வாட் வி சே இங்க அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து எழுதணும். ஐ எம் அ டக். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாத்து வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன், குவாக் பண்ணுவேன் சரிங்களா, குவாக். நெக்ஸ்ட் வந்து ஐ எம் அ ரேபிட், முயல், நான் ஒரு முயல். நான் என்ன பண்ணுவேன், ஸ்குவீக் பண்ணுவேன், SQUEAK. நெக்ஸ்ட் வந்து ஐ எம் அ ஷீப், நான் வந்து ஒரு செம்பரி ஆடு. நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ப்ளீட் பண்ணுவேன், BLEAT. நெக்ஸ்ட் வந்து ஐ எம் அ பிக், நான் ஒரு பன்றி. நான் என்ன பண்ணுவேன், ஐ கிரண்ட், GRUNT. நெக்ஸ்ட் வந்து ஐ எம் அ காக், நான் வந்து ஒரு சேவல். நான் என்ன பண்ணுவேன், ஐ க்ரோ, CROW. சரிங்களா. ஸோ இதை ஃபில் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கிட்ஸ்.